ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து பெருக வேண்டும். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மறைய வேண்டும். இந்த உலகத்தார் செய்வது போல நாமும் செய்யக்கூடாது. குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வைராக்கியம் விரோதம் இருக்கக்கூடாது. எங்கே வைராக்கியமும் விரோதமும் இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அங்கே கலகமும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கும். ஒரு சிலர் இப்படி சொல்வார்கள், நான் செத்தாலும் அவன் கூட அவள் கூட பேச மாட்டேன், யாரை மன்னித்தாலும் அவர்களை மன்னிக்க மாட்டேன், அவர்கள் வாசற்படியையே மிதிக்க மாட்டேன், அவர்கள் வீட்டில் கை நனைக்க மாட்டேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தரை அறியாத ஜனங்கள் பேசக்கூடியது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி பேசக்கூடாது. வைராக்கியத்தை விரோதத்தை ஒரு நாளும் இருதயத்தில் வைக்கக்கூடாது. அப்படி நாம் வைப்போமையானால் சகல துர்ச்செய்கைகளும் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும். நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. அது மாத்திரமல்ல, நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்காது. நாம் நிம்மதியற்றவர்களாய் அலைந்து திரிவோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல விஷயங்களில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. தேவ பக்தியிலே, தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுடைய சபையிலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் கர்த்தரை சேவிப்பதில் வைராக்கியமாக இருக்க வேண்டும். அது மிகவும் நல்லது. அதை விட்டுவிட்டு இங்கேயும் அங்கேயும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. எக்காலத்திலும் விக்கிரகங்களை ஆராதிக்க நம்மை விட்டு கொடுத்து விடக்கூடாது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த பக்தி வைராக்கியத்தை பாருங்கள். உயிரே போனாலும் சரி உம்முடைய தேவர்களை நாங்கள் வணங்க மாட்டோம், நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று நேபுகாத்நேச்சாருக்கு தைரியமாக உத்தரவு கொடுக்கிறார்கள். ஒரு அரசாங்கத்தையே எதிர்த்து நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டலாம். அதை விடுத்து சொந்த பந்தங்கள் உறவுகள் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகள் வைராக்கியமும் விரோதமும் வைக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, அண்ணன் தம்பிகளுக்கிடையே, அக்கா தங்கைகளுக்கிடையே, இப்படி சொந்த பந்தங்களுக்கிடையே கசப்பு, வைராக்கியம், விரோதம் இருக்கவே கூடாது. இன்றைக்கே கர்த்தரிடம் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் மனதில் வைராக்கியம் விரோதம் இருக்குமாயின் இதை இப்பொழுதே தூக்கி எறியுங்கள்.
கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள். இந்த தபசு நாட்களில் ஜெபத்தோடு கூட தேவன் அருளும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இனி உங்கள் வீட்டில் கலகமும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கவே இருக்காது. தேவனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாக தங்கி இருக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருக கிருபைகளை தாரும். எங்கள் இருதயங்களில் காணப்படும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் எடுத்து போட்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு அருளி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யார் நிறுத்தின பொற்சிலையை வணங்கவில்லை? ஏ தரியு, பி கோரேஸ், சி நேபுகாத்நேச்சார், டி பெல்ஷாத்சார். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.